அக்ஷய் பெஸ்டோ பிரம்மா எல்லா இடத்துலையும் அந்த இடத்த மால் போட்டு அந்த இடத்த வளைச்சி இத்தனை சதுரடி நீங்கள் போட்டு நான் வரி கட்டுதேன் வம்பு கட்டுதேன்னு சொன்னானா நீதிமன்றத்தில் அந்த கேள்வி வரையில் இராணுவ முப்படை அடிச்சும் துவைப்பான், கையை காலை திருக்கியும் விடுவான், 2 கையை ஒடிச்சும் விடுவான். அந்த சட்டம் 10 சட்டத்தில் இதுவும் வரும். முக்கால் சத்தியம் 10 சட்டத்தில் இது ஒன்று கணக்கு வரும். ஒரு சட்டம் வரும். வரி கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன், உனக்கு படுக்கிற இடம் எவ்வளோ கேட்கல 3 மாடி 2 மாடி பில்டி கேட்டிருந்தானா அங்கேனே அடி துவைச்சி விடுவாங்க. அவன் 24 மணி நேரம் அந்த குடும்பத்தாரில் அழுதுகிட்டே கிடக்கும். அடி கொடுக்குற குடுப்பில், லத்திட்ட கொடுக்குற குடுப்பில் 24 மணி நேரமும் கண்ணீர் கூத்தலமாக இருக்கும். புரியா? பாவத்தை செஞ்சு பாவத்தை அடைச்சி படுக்கிற இடம் இருக்கிற இடம். ஏற்கனவே வீட்டு டாட்டாராக கட்டணும், இல்லைன்னா கலாணி போய் வந்து வீட்டில் முளைஞ்சிருவான். கேட்டு பெரிய கேட்டா போடு, உள்ளூர் கேட்டு வெளியூர் கேட்டு போடு அப்படின்னு இப்போ தமிழ் வார்த்தையில் பேசுகிறவன், தமிழ் மொழியில் பேசுகிறவன் இதே சோழி ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது ஒருத்தன் பெரிய என் பொண்டாட்டி கிளியப்பட்டுற மாதிரி இருக்கா, வீடு 3 வீடு கட்டணும், 4 வீடு கட்டணும், அந்த அரங்குக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகணும், பூட்டணும், திறக்கணும்னு மானிட இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய நாக்கிட்ட விடுவான். பெரியவன் பொண்டாட்டி பெரிய ரதி தேவி மாதிரி. புரியுதா? முட்டா பேல ரதி தேவினா யாரும் தெரியுதாடா? அந்த திருச்செந்தூர்காரன் கல்யாணம் முடித்தானே அவன் பொண்டாட்டி பேரில் ஒரு பேர் ரதி தேவி. அது ஆதியில் உள்ளது. ரதி தேவியும் கிடையாது, செத்தையும் கிடையாது, முக்கால் சத்தியம். அதை மாதிரி என் பொண்டாட்டி ரதியாக இருக்கா, நான் எப்பொழுதும் கண் பார்வையில் பார்த்துக்கிட்டே இருப்பாம்மா. அவன் அங்கே சாப்பிட மாட்டான், வெளியில் போய் நக்கிட்டு இங்கே காய போடுவான். அது வேறு இடத்துல சாப்பிடும். சாப்பாடு உணவு நல்லா சாப்பிடும். ரதியாக வச்சுருக்கான்ல அவன் பொண்டாட்டி மாறுக இல்லை, அண்டார ஒளி உழைச்சி வேர்வை சிந்தி ஒரு இருக்கிற இடம் ஆடை விவசாயம் கொடுத்துருக்காரு கடவுள். நக்கிட்டு போடா முட்டா பேலை முக்கால் சத்தியம். பல கோடி வச்சுருக்கேன் என் பொண்டாட்டி அப்படி திணிச்சு அப்படி மூடி மறைச்சி கூட்டு போகிறானா. அண்டார ஒளி போடா போய் குட்டுப்புல செக் பண்ணல பல கோடியாக இருந்தாலும் சரி, எந்த செடி செத்தியாக இருந்தாலும் பிச்சு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்.